வாழ்க்கையில வருகிற அப்படிப்பட்ட போராட்டங்கள், கொந்தளிப்புகள், போராட்டங்களை கொந்தளிப்பு என்ன பண்ணணும்? எங்க அமைதியாச்சு சொல்லு. சத்தம் மட்டும் பெருசா இருக்கு. அமைதி ஆகணும். அமைதி ஆகுதா? அமைதி ஆக்குனியா? ஜெபம் பண்ணி விசுவாசத்துல நடந்துச்சா? வெளியில் இருக்கிறவங்களுக்கே கேட்டிருக்கும். சோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க. அப்ப என்ன, இங்க வந்து எல்லாம் நல்லா கதை கேட்டு போறதுதான் இருக்கிறோம். இப்படியே பொழுதுபோக்குறவர்களா இருக்கக்கூடாது, வெற்றி பெறுகிறவர்களா இருக்கணும். திறந்து சொல்லுங்கம்மா, நல்ல சத்தமா. இப்ப கூட ஏதோ மந்தமா உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் தெரியுது. நிறைய பேர் ஆர்த்திக்குள்ள வந்த மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, பல யோசனைகள் மைண்டு தான் நமக்குள்ள இருக்கு. விளங்குதாங்க? புரியுதா இல்லையா? தப்பி பிழைக்கிறோமா? மாறுதா சூழ்நிலைகள். அப்ப அவர் தான் என்ன செய்ய முடியும்? அமைதிப்படுத்துகிறவர் அவர்தான். எப்படிப்பட்ட போராட்டங்களை, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தில் நீங்க தான் என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கிட்டு கைகளை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நிக்கணும். கைகளை உயர்த்தி அவர் நாமத்தினால நிக்கணும். அவர் அமைதிப்படுத்துவார். அதை அவர் வல்லமை தான் கிரியை செய்யும். அல்லேலூயா. கிரியை செய்யும். எதுவா இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை பயணத்தில் முன்னேறுவதற்கு ஒரே வழி இது மட்டும்தான். எப்படி? திறந்து சொல்லுங்க. என்னது? ஒரே வழி இயேசுதான். அவரால் மட்டும்தான் முடியும். ஆனா என்ன நினைக்கிறோம்? எடுத்த எடுப்புல எனக்கே ஆண்டவர் இது வந்தது, அவ்வளவுதான். அங்க விசுவாசத்தை விட்டுறோம். அங்கேயே விசுவாசம் போயிருச்சு. ஏன் இது வந்ததுன்ற கேள்வியிலேயே விசுவாசம் போயிடுது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதாங்க? ஏன் இது வந்துச்சு எனக்கு அப்படின்னு கேட்கிற கேள்வியிலேயே நம்ம விசுவாசம் அங்க அடிபட்டுருது. அப்ப ஏன் வந்துச்சுன்னு என்ன செய்யறவர்களா இருக்கக்கூடாது? நம்ம கேள்வி கேட்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்க மாற்ற வல்லவராக இருக்கிறீர். திடீர்னு நம்ம போற பிரயாணம், இப்படி ஒரு காரிய எதிர்ப்பு, இப்படி ஒரு பிரச்சனை, இதை நீங்க மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறீர்னு சொல்லி நீங்க கையை உயர்த்தும் போது கர்த்தர் அதை அதட்டி அதை அமைதிப்படுத்தி தொடர்ந்து ஓடுவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வாழ்க்கை பயணத்தில் உங்கள் வாழ்க்கையில் வருகிற கொந்தளிப்புகள், வாழ்க்கையில் வருகிற இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தேவன் அதட்டி அமைதிப்படுத்துகிறவர். அவர் சொன்னார்னா ஆகும், அவர் கட்டளையிட்டார்னா இருக்கும். தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில அவர் கிருபையை கொடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர்வதற்கு கிருபை உதவி செய்வார் அவர். இரண்டாவது, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இரண்டாவது மனுஷனுடைய போராட்டங்கள். சில நேரங்கள்ல என்ன வருது?